எப்போ ஒரு பெண் இந்தியாவில் சுதந்திரமாக ரோட்டில் நடந்து போகிறாங்களோ அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு ரியல் இண்டிபெண்டன்ஸ்ன்ட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார். அது இப்போ தமிழ்நாட்டில் நிஜமாக போகுது. தலைவரோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அகெயின்ஸ்ட் நடக்கிற அந்த கிரைம் எல்லாம் தடுக்கணுன்ட்டு 0 டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் டாஸ்மாக்கு, ஒரு பக்கம் போதை கலாச்சாரம். இந்த 2 பிரச்சனையினால பெண்களுக்கு சேஃப்டி குறைஞ்சிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் பார்த்தீங்கன்னா 717 கடையை மூடிட்டார் தலைவர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போதைக்கு அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக, அதை கர்டெயில் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை அமைச்சிருக்காரு. இது 2 ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒன்று அமைச்சிருக்காரு. மே 10 தலைவர் பதவியேற்றாரு. ஜூன் 10 சிங்கப்பெண்கள் அதிரடிப்படையை 30 டேஸில் லான்ச் பண்ணார். இந்த திட்டத்துக்காக 354 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட்டு ஃபேஸாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. 2500 போலீஸ் பர்சனல் இருக்காங்க, 70 பேட்ரோலிங் டீம்ஸ் இருக்காங்க, ப்ரிவென்டிவ் போலீசிங் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ட்ரோன் வச்சு சர்வலன்ஸ் பண்ணுறாங்க. இது தமிழ்நாடை தவிர இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்லேயும் இது மாதிரி ஒரு திட்டத்தை இதுவரை யாருமே கொண்டு வந்ததே இல்லை. பெண்கள் பாதுகாப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற வகையில் இது முதல்ல செஞ்சுருக்காரு. இந்த ப்ரிவென்டிவ் போலீசிங்கிறது திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி க்ரூஷியல் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. என்னென்னா இப்போ தலைவர் சொல்லியிருப்பார், இந்த மேஜர் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்ஸு, டெம்பிள்ஸு, இந்த இடத்துலலாம் ரொம்ப கூட்டம் சேருவாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு க்ரைம் ரேட் எப்போவுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த மேஜர் மார்க்கெட்ஸ் இருக்கும். அந்த மேஜர் மார்க்கெட்ஸில் கூட்டம் அதிகமாகும்போது அங்கே தான் க்ரைம் ரேட்ஸ் ரொம்ப அதிகமாகுது. அதுக்கு ஒரு ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரோனை பறக்க விட்டு அதை சர்வலைன்ஸ் பண்ணி இந்த டேட்டாஸ் கண்டினியூஸாக கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சென்டருக்கு போயிட்டே இருக்கும். அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் ஏஐ ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஆன் த மூமெண்ட், அல்காரிதம் மூமெண்ட்ஸை வச்சு யாராவது சஸ்பெக்ட் பீப்புள் இருந்தால் உடனே அங்கேருந்து அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் போகும், ரிப்பேராக இருப்பாங்க, க்ரைம் ரேட் குறையும். இது உண்மையாகவே பெண்களுக்கு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், பெரிய ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கும். தமிழக பெண்களை ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு அம்மாவாக நினைக்கிறனால இந்த அதிரடிப்படையை ரொம்ப சீக்கிரமாகவே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெண்களுக்கு ஏதேனும் நல்லது பண்ணணும், உடனடியாக பண்ணணும்னு சொல்லி அதுவும் இந்த துறையை அவர் கண்ட்ரோல்லையே வச்சு அதை இம்மீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இது இருக்கும்.